Hey guys, I'm Bialish and welcome to another episode of Fire and Amma. எல்லாரும் சந்தோஷமா சேஃபா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்றைக்கு நான் உங்களோட எதை பற்றி பேசலாம்னு இருக்கேன்டா. Be like Paul. பவுலை போல் இரு. நம்முடைய வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டுல அதிகமான புத்தகங்களை எழுதினது அப்போஸ்தலனாகிய பவுல் தான். கிட்டத்தட்ட 13 புத்தகங்களை அவர் வேதாகமத்தில் எழுதியிருக்கிறார். இப்படி எழுதப்பட்ட 13 புத்தகங்களும் கால ஒழுங்கு வரிசைப்படுத்தப்பட்டு வேதாகமத்தில் இல்லை. அதாவது குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வேதாகமத்தில் இல்லை. அப்படி என்றால் எப்படி வேதாகமத்தில் இருக்குது என்றால் இது ரெண்டாக பிரிக்கப்பட்டு தனிநபருக்கு எழுதப்பட்ட புத்தகம், சபைக்கு எழுதப்பட்ட புத்தகம் ரெண்டாக பிரிக்கப்பட்டு அதில் பெரிய புத்தகத்திலிருந்து சிறிய புத்தகம் வரைக்கும், அதாவது அநேகம் வசனங்களையும் அதிகாரங்களையும் கொண்ட புத்தகத்திலிருந்து சிறிய வசனங்களையும் அதிகாரங்களையும் கொண்ட புத்தகம் வரைக்கும் அது ஒழுங்கு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின புத்தகங்களை நாங்கள் கால ஒழுங்கு வரிசைப்படுத்தி வாசித்தமாக இருந்தால் அதிலிருந்து அவருடைய அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆக்க நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அவருடைய குணாதிசயம், அவருடைய சுபாவம் எப்படி மாறுகின்றது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். இதற்கு உதாரணமாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் எழுதின புத்தகத்தில் அவர் தன்னை எப்படி அடையாளப்படுத்துகின்றார் என்றால், இதற்கு நாங்கள் கலாத்தியர் 1:1 வாசித்தமாக இருந்தால் அவர் தன்னை தேவனுடைய சித்தத்தின்படி அப்போஸ்தலனாக்கப்பட்ட என்று சொல்லி தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்று அவர் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் திட்ட தெளிவாக சொல்லுகின்றார். ஆனால் காலம் போக போக நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டமாக இருந்தால் 1 கொரிந்தியர் 15:9 இந்த காலத்தில் அவர் தன்னை எப்படி அடையாளப்படுத்துகிறார் என்றால் அப்போஸ்தலர்களிலும் சிறியவன் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்றார். அதாவது இருக்கின்ற அப்போஸ்தலர் எல்லாவற்றிலும் பார்க்க நான் தான் ரொம்ப சின்னவன், நான் தான் இளையவன் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி அடையாளப்படுத்திக் கொள்கின்றார். இன்னும் ஒரு சில காலம் போக போக உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் எபேசியர் 3:8 பரிசுத்தவான்களிலும் சிறியவன் அப்படின்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்துகின்றார். அதாவது இருக்கிற உலகத்தில் இருந்த எல்லா பரிசுத்தவான்களிலும் நான் மிகவும் சிறியவன் அப்படின்னு சொல்லி முதலாவதாக தன்னை அப்போஸ்தலன் என்று அடையாளப்படுத்தினவர், இரண்டாவதாக தன்னை அப்போஸ்தலர்களில் சிறியவன் என்று அடையாளப்படுத்துகிறார், மூன்றாவதாக பரிசுத்தவான்களிலும் சிறியவன் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்துகிறார். தன்னுடைய இறுதி காலகட்டத்தில், அதாவது அவருடைய ஊழியத்தின் இறுதி காலகட்டத்தில், அவருடைய வாழ்க்கையின் இறுதி காலகட்டத்தில் தன்னை எப்படி அடையாளப்படுத்துகின்றார் என்றால் இதற்கு நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 1:15 இதில் தன்னை பாவிகளில் பிரதான பாவி என்று சொல்லி அவர் தன்னை அடையாளப்படுத்துகின்றார். ஆரம்பத்தில் அப்போஸ்தலர்களில் ஒருவர் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தினவர் அப்போஸ்தலரில் சிறியவன், பரிசுத்தவான்களில் சிறியவன், பாவிகளில் பிரதான பாவி என்று சொல்லி அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இதிலிருந்து நாங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். என்னவென்றால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சி, நான் ஒரு பாவி ஆனால் ஆண்டவருடைய கிருபை என் மேல் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி தன்னுடைய விசுவாசிகளுக்கு, அவருடைய ஊழியங்களுக்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இதிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டிய காரியம், கிறிஸ்தவம் என்பது, ஆண்டவரை தேடுவது என்பது நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறோம் என்று காட்டுவதற்காக இல்லை. எங்களை நாங்கள் ஆராய்ந்து, எங்களை நாங்கள் அறிந்து கொண்டு, எங்கள் பாவங்களை நாங்கள் அறிந்து அவற்றை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து, நான் இதுதான், என்னால் முடிஞ்சது இதுதான், நான் செய்த காரியங்கள் இதுதான் சொல்லி எங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரத்தில் எங்களை சமர்ப்பிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போஸ்தலனாகிய பவுல் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், நான் அவங்க எல்லாரையும் கூட பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி. அவர் காலம் போக போக அவருடைய ஊழியங்கள் வளர வளர அவர் சொல்லியிருக்கலாம், என்னுடைய ஊழியம் தான் பெருசு, நான் தான் இங்கே நிறைய ஊழியங்களை செய்திருக்கிறேன், நான் தான் இங்கே நிறைய ஆத்துமக்கள் ஆதாயம் செய்திருக்கிறேன், இயேசுவனுடைய டைரக்ட் சீசருக்கு கூட இந்த அளவுக்கு ஊழியம் செய்யலை, ஆனால் நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் பெருமையாக காட்டியிருக்கலாம். ஆனால் அவர் ஆண்டவர்களை கிட்டிச்சேர கர்த்தரை பற்றி அறிய அறிய தான் யார் என்பதை உணர்கின்றார். தன்னுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை சபைக்கும் எங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் வெளிக்காட்டுகின்றார். அந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் இன்றைக்கு நாங்களும் வாழ வேண்டும். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி என்றால் தம்பட்டம் அடிக்கின்ற வாழ்க்கை. நான் ஒரு பரிசுத்தவான், நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம், நாங்கள் அப்படி இப்படி என்று சொல்லி இல்லை. நாங்கள் எங்களை ஆராய்ந்து அறிந்து, நான் இதுதான், நான் ஆண்டவருடைய கிருபையினால தான் இப்படி இருக்கிறேன், ஆண்டவருடைய இரத்தத்தினால தான் நான் கழுவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஸோ கைஸ், இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண நினைத்த காரியம் இதுதான். இது பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பல காரியங்களின் ஒரு சிறிய காரியம். இது மிகவும் ஆழமான ஒரு காரியம். ஏனென்றால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் வழி தவறி கொண்டு போகிறாங்க.
நான் பாவம் செய்யறதில்லை என்று சொல்லுவதே ஒரு பாவம் தான். ஏனென்றா அது ஒரு பெருமை. ஆண்டவர் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்திருக்கிறார். எங்களை நாங்கள் தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய இரத்தத்தினால நாங்கள் கழுவப்பட்டு நாங்கள் தினமும் பரிசுத்தமாகணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிப்படையான ஒரு காரியம். ஸோ கைஸ், இன்றைக்கு நான் உங்களுடைய ஷேர் பண்ண காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஆசீர்வாதமாக இருந்தால் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் we should check our by the word of God. தினமும் ஜெபித்து வேதத்தை வாசித்து தியானித்து எங்களையும் நாங்கள் ஆராய்ந்து அறிவோம். மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் stay safe, be happy, God bless you, love you all, bye.